மத்திய அரசிடமிருந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டு பெற்ற திட்டங்கள் என்ன என கேட்டு இருக்கிறார் விளம்பர பிரியர் ஸ்டாலின். விளம்பர பிரியருக்கு விளக்கமா பதில் சொல்றாங்க பொதுமக்கள். கருணாநிதியோட துரோகத்தால பறிபோன காவிரி உரிமையை போராடி மீட்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலையும் இல்லாத வகையில் ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வாங்கி அடிக்கல் நாட்டியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. இந்தியா முழுவதும் நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது பெரும் சவாலாக இருக்கக்கூடிய சூழல்ல ஆந்திரா தெலுங்கானா அரசுகளை சம்மதிக்க வச்சு கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கான விதையை விதைச்சவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் போன்ற பல்வேறு நதிநீர் திட்டங்களுக்கு நிதி பெற்றவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. காவிரியையும் அதோட கிளை ஆறுகளையும் சீரமைக்க நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு மத்திய அரசோட நிதி பங்களிப்பையும் ஏற்படுத்தியவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் கல்விக்கான நிதி நிறுத்தப்படலை. ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியம் கிடைக்காம இருந்ததில்லை. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் முதல் டிஜிட்டல் இந்தியா திட்டம் வர மத்திய அரசிடம் இருந்து மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதை பெற்று மாநிலத்தோட வளர்ச்சிக்கு வித்திட்டவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. கொண்ட கொள்கையில உறுதியும் மக்கள் நலன அக்கறையும் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி குறித்து கேள்வி கேட்க ஸ்டாலினுக்கு தகுதியே கிடையாது. காரணம், காவிரியில தண்ணீர் கொடுக்காத காங்கிரஸை கேள்வி கேட்க திராணி இல்லாத ஸ்டாலின், தம்பிகளை காப்பாற்ற டெல்லிக்கு ஓடின ஸ்டாலின் வெட்டி வீராப்பு பேச்சுகளை பேசி மத்திய அரசிடம் இருந்து எந்த திட்டங்களையும் கேட்டு பெறல. மருத்துவ சீட்டுகளோட எண்ணிக்கையை உயர்த்தல. தமிழகத்துல ஒரு சாலை திட்டத்தை கூட கொண்டு வந்ததா தெரியல. மத்திய அரசோட திட்டம் என்பது நம்மளோட வரி பணத்திலிருந்து கொடுக்கப்படுற திட்டம் தான். அந்த திட்டத்தை கூட கேட்டு பெற திராணி இல்லாத, சிந்தனை இல்லாத பொம்மை முதல்வர். அடுத்தவங்களை குறை சொல்றத பார்க்கும்போது எதிர்த்து வீட்டுக்கார ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டும் போது அடுத்த வீட்டுக்காரி அம்மிக்கல்லை எடுத்து வயிற்றுல குத்திக்கிட்ட கதை தான் ஞாபகத்துக்கு வருது.